Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு 4 மணிக்கு ஃபங்க்ஷன். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதை விட முக்கியமா நம்ம கிளம்பணும். நம்மன்னா நான் இல்லங்க, நானா அப்படியே தான் இருப்பேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு. தோ பேபி மா எப்படி ஆயா மாதிரி இருக்குது பாத்தீங்களா? என் மூஞ்சி இந்த இதுல வந்துட்டு பிரைட்னஸ்ல வந்து வெளிரி போன மாதிரி தெரியுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பண்றோம், எப்படிலாம் ரெடி ஆகுறோம், எப்படிலாம் களை கட்டுது ஃபங்க்ஷன்றத வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக இப்ப வெளியில வந்திருக்கோம் அப்படின்னா, பெரிய ஷாப்பிங் சொல்லலாம். பெரிய ஷாப்பிங். என்ன பெரிய ஷாப்பிங் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான தட்டி முட்டி வட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். பக்கெட்ல இருந்து தொடப்பத்துல இருந்து மக்குல இருந்து தேவையான பொருட்கள் எல்லாமே, மாப்பு அது இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு, அதுவே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4700 வந்துச்சா. 4700 வந்துச்சு. சீமாரி கீமாரி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இப்ப வாங்கி முடிச்சு நீ பண்ற பத்தி அலும்பு வாங்கி முடிச்சுட்டு நேரா எங்க போறோம் அப்படின்னா, மோனாவை காலேஜ்ல பிக்கப் பண்ண போறோம். நான் ஏன் வந்து இப்படி கையில ஒண்ணும் போடாம எதுவும் போடாம வந்திருக்கேன், இப்படி மூஞ்சி எல்லாம் கருவெட்டி மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாலிஷ் பண்ண போயிட்டு மூஞ்சிக்கு கை காலுக்கெல்லாம் மருதாணி எல்லாம் போடணும். மருதாணி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து அடுத்தடுத்து பாக்கலாம். அப்படியே நிறைய பண்ணும். டிசைன் டிசைனா ஃபங்க்ஷன்னா அப்படிதான்ப்பா பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம ப்ளவுஸே வந்து சேர்ந்தது. நமக்குலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட். இப்போ கிராப்ரஸ்ன்றதுனால ஒரு வேட்டி ஒரு ஷர்ட் அவள்தான். ஆனா வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ண போறேன். என்ன பண்ண போறதுன்னு எனக்கே தெரியல. நான் ஹேர் கலரிங் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். ஸ்பைக்ஸ் வைக்கலான்னு பார்த்தேன். ஹேர் கட் பண்ணிடணும். ஹேர் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். நான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ண போறேன் நான். சரி பண்ணு. நானும் கொஞ்சம் ஐப்ரோலாம் லைட்டா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கணும். ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளேயே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் எங்களோட ஃபங்க்ஷன் ஒர்க்கை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகேவா? இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் வேலை மோனாவை பிக்கப் பண்ணும். அதுக்காக ஈகரா நாங்க போயிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாருமே நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு யார் யார் வராங்கங்கிறது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஆமா, நிறைய பேர் அவங்க கெஸ்ட் எல்லாம் வராங்களா, அது எத்தனை பேருங்கிறதுல நீங்க நாளைக்கு வீடியோல பாப்பீங்க. நம்ம அங்க போய் பத்திரிக்கை வச்சவங்க எல்லாருமே வராங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க, நியாய பிரகாரம் பார்த்தா உங்க அம்மா தான் எல்லாம் வாங்கி தரணும், நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால வர முடியாது. என்னப்பா ஏய் என்ன டிராகன் மாதிரி இது பிங்க் கலர்ல நாக்க வெளியில நீட்டினுக்கிற நாக்கு கலரா இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கிறேன். சரி ஓகே. நம்ம அங்க கொண்டு போற திங்ஸ் எல்லாம் இப்ப வந்து எல்லாம் பரணி மேல அங்க மேல இங்க மேல இருக்கிறதெல்லாம் இறக்கி எடுத்து வச்சுன்னு இருக்கோம். அதுவும் வேலையா தான் போயின்னு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே வந்து என்ன ஒர்க், ரொம்ப ஹெவி ஒர்க்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல ரொம்ப காலையில நான் சுத்தி நின்றேன்ப்பா. நீ வேற வேலையா நீ பார்த்தேன். நான் வேற வேலை. நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தேன். வீட்டுல உட்காந்து 2 மணி நேரம் இவளும் அல்லு பிரியா இருக்காங்கல்ல, அவங்களும் 2 மணி நேரம் எப்ப போன் பண்ணாலும் வெயிட்டிங். 2 மணி நேரம் பேசினாங்க. அதுதான் வேலை. அதுதான் வேலை. பிரியா பேசிக்கிறது உனக்கே பொறாமப்படுற. ஒண்ணும் இல்ல, 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்க, வேலையில இருந்தேன். பேசுறது கூட ஒரு வேலை தானே ஃப்ரெண்ட்ஸ். வாயெல்லாம் வலிக்கும் இல்ல, அத பதிவு பண்ணணும்னு அவசியமா உனக்கு? பதிவு பண்ற பத்தியா நீ செஞ்ச வேலையை சொல்லணும்லப்பா. ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு அவகிட்ட இப்பதான் பேசினேன். உங்களுக்கே தெரியும், நிறைய உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. நானே வந்து வீடியோ பார்த்துதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நானும் கூப்பிட்டு பார்த்தா அவங்க பிஸியா இருந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அந்த ஃபீல்ல இருக்கும்ல. அதனால அதெல்லாம் நான் அவகிட்ட இப்பதான் ஃப்ரீ ஆயிட்டு கூப்பிட்டா. அதுக்கப்புறம் அவகிட்ட நானும் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் பேசின்னு இருந்தோம். கண்டிப்பா நம்ம ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அப்படின்னா சட்டுன்னு எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அவளும் அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணுவா. பட் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப கவலையில அவங்க இருந்ததுனால, ஆண்டவர் பார்த்து பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரியா, இருந்ததுனால அவங்களால பேச முடியல. அதனால ஒரு 2 hours பேசிட்டாங்க 2 பேரும். அவள்தான் காலையில இருந்து பேபிமா பார்த்த வேலைகள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன். சரி ஓகே தப்பாத்துக்காரு. ஓகே, இத இப்ப எனக்கு ரொம்ப கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மோனா பிக்கப் பண்ணிட்டு அடுத்தது நம்ம பாப்போம். ஆமா, இதெல்லாம் எடுக்கிறேன். ஒரு லிஸ்ட் கையில வச்சு நான் சொன்ன அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கிறேன்ல. தெரியாது, என் லிஸ்ட்ல இருக்கிறதா வாங்குறேன். அமௌண்ட்டை பத்தி பார்க்க முடியாது. ஊதுபத்தி ஒண்ணே ஒண்ணு. ஊதுபத்தி வாங்கவா? ஊதுபத்தி இல்ல, கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்கிட்டேன். அது வாங்கிட்டல, அது போதும். அது போதும்.
பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் எடுத்துக்கோ. அதெல்லாம் எடுத்துட்டேன். ஓகே, மஞ்சள் தூள் அவ்வளோதான்டா. அதை அதில் கொண்டு போய் போட்டுருவோம். இந்தப்பா மை ஸ்நாக்ஸ் ஐட்டம். வேற என்னெல்லாம் எடுக்க போகிறேன்? வேற பாத்ரூம் கிளீனர். லைஃப் பாய் சோப் எடுப்பா. சோப் எடு. பாத்ரூம் கிளீனர் அதெல்லாம் மெயின். அதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் கத்தி, லைட்டரு. எதுப்பா? ஆமாம் எல்லாமே புதுசாக எடு. எப்படி மெய்டே அங்கே கூப்பிட்டுக்கிறியா வேலை செய்கிறதுக்கு? நீ தான் ஸ்டில் ஃபங்க்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் நான் எந்த கிச்சன் பக்கமே போக மாட்டேன்ற முடிவில் இருக்கிறியா? பிளாஸ்டிக் பேக் பிக்கா, பிளேட் பிக்கா. என்ன பிளேட்டு? நீ தானே எழுதுல? தெரியல. சரிடா, பச்சரிசி ஒரு 1/2 கிலோ பொங்கல் வைக்கிறதுக்கு 1 kg தான் வருமா? பார்த்துடு. அவள் தான் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுற அதில் இது பாதி வேஸ்ட்டு கொடுங்க. சிறுபருப்பு ஒரு 1/4 கிலோ, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். பீஸா பண்ணுறது ரெடிமேடு, பர்கர் ரெடிமேடு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறியா? கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் இன்னும் நீ வாங்கவே இல்லையா? மஞ்சள் வாங்கிக்கிறேன். பட் லிஸ்ட்டு முடிய போதா? ஆமாம். நீங்களா எந்த டிசைனும் சொல்ல மாட்டீங்களா? சொன்னா பரவாயில்லையா? போட தெரியாதா உங்களுக்கு? நீ என்ன டிசைன் பண்ற? என்ன நமக்கு தெரியும்? நீ வேற ஏதாச்சும் ஃபேஸ் போட சொல்லு, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே டிசைன் தான் போடுறாங்க. அட்லீஸ்ட் இதில் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கலாம்ல நீங்கள். சூஸ் பண்ணால் 300, சூஸ் பண்ணாமல் நீங்களா போட்டிங்கன்னா கம்மி. பத்தியா என்ன டெக்னிக்காக வச்சுக்கிறாங்க பத்தியா? நீ சூஸ் பண்ணால் வேலை ஜாஸ்தியாக உங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும். சொல்லு. யார் வந்து கையில பார்க்க போறா? மருதாணி இருக்குதா அப்படின்னு தான் இருக்கும். டிசைன் கையில மருதாணி இல்லைன்னா யாராச்சும் கோச்சிங் நான் போறாங்க. கோச்சிங் போறதா ஃபங்க்ஷன் அப்படின்னா அதெல்லாம் இருந்தாதான் அழகு. அப்ப நீ எப்பயுமே போடுற மாதிரி 5 மாலை ஒரு குய் போட வேண்டியதானே உன் கைக்கு என்ன புதுசா இதெல்லாம் லோக்கல் ஃபெஸ்டிவலுக்கு. மகேஷ் ராஜா கலர் வைக்கலன்னா தூக்கம் வராது. டாடி அப்படியே உள்ள போய் அந்த கம்பல் எவ்வளோ வாட் ரேட் கேட்டுவாங்க. உனக்கு கோல்டு கம்பல் இருக்குது, பெரிய கம்பல் 2 இருக்குது. ரெண்டுத்துல எது நீ போடுறன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீ போடுறத நீ போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத அம்மா போட்டுக்கும். உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது பாரு. இதை போடுறியா அதை போடுறியா? ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். உனக்கு பின்ன முன்னாடி போட்டாச்சா? முன்னாடி தான் போட்டோம். என்னது? எப்பேற்பட்ட ஆளா இருந்தா இந்த வாசனை உட்கார வச்சுட்டு இப்படி கையில போட்டு இப்படியே கூட்டிட்டு போவேன். அவ்வளோதான் வந்தது. இவங்களை பார்க்கறதுக்கு தானே வந்தேன். பார்த்துட்டேன், கையில் போட்டுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரோடா திரிஞ்சுன்னு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்களே டெக்கரேஷன் செய்ய போகிறோம். கரெக்டா? எஸ். அதனால வந்துட்டு மழை ஒருத்தர் சூட் ஆக மாட்டேன்றாங்க. மழை நின்று கூட பாராமல் மழையாவது வெயிலாகுது. நம்ம மட்டும் நிற்கிறோம். அதுதான் அதனால மழை என்று வெயில் என்று பாராமல். எங்கப்பா மழை பெஞ்சா எங்க தாண்டி வந்து இடங்களை கண்டே பிடிக்க முடியல. என்னப்பா என்னமோ பேசிட்டு இருந்த, அதை மட்டும் சென்சார் கட் பண்ணிட்டீங்க. என்ன பண்றேன்? என்ன பண்ற? மனசெல்லாம் வலிக்கும். யார் மனசுப்பா? யார் மனசு? சொல்ல பார்க்கலாம். என் மனசு தான். உன் மனசு வலிக்குமா? உனக்கு குதூகலமா இருக்கான், என் மனசு வலிக்கும். நம்ம இப்ப வந்து மெகந்தி போட்டு வந்தது காட்டவே இல்லை. இந்திக்காரங்கிட்ட தான் போட்டோம். ஆனா இந்திக்காரங்க என் கையில விளையாண்டுட்டாங்க. என் கையில பரவாயில்ல, அவ கையில பாவம் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. கிறுக்கி இருக்காங்க. இல்ல அதுலதான் அவங்க காமெடி பாத்தீங்கன்னா, டாடி நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பும் போது என்ன பண்றாரு? அவர்கிட்ட நான் கேட்டேன்,
உனக்கு புரிஞ்சுதான் இல்லன்னு தெரியல. ஆக்சுவலி நிறைய டிசைன்ஸ் வச்சிருந்தாங்கல்ல, இந்த டிசைன்ஸை பார்த்துட்டு சூஸ் பண்ண வேண்டியது தானே பாப்பா. ஏன் 2 பேரும் ஒரே டிசைன் பண்றீங்கன்னா, டிசைன் பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு கைக்கு 300 ரூபா, டிசைன் பார்க்காம கை காமிச்சிங்கன்னா 200 ரூபான்றாங்க. அது என்னமோ உண்மை. நீ என்னப்பா பண்ற? பையன் ஒழுங்கா போட்டான்ப்பா, ஒரு பையன் போட்டுனான், அந்த பையன் அழகா போட்டிருக்கான் இந்த கையில. அவருதான் ஏதோ கிறுக்குன்னு பத்தி இந்த கை அப்படி இருக்கு, இந்த கை அப்படி இருக்கு. சரி, ஏதோ ஒன்று யாரு வந்து உன் கையை பார்த்துட்டு நீ என்ன வரைஞ்சிருக்கன்னு பார்க்க போறா. ஏதோ கையில மருதாணி போட்டிருக்காங்க, தூங்கினே போடுறாரு போல. இப்போ நீ என்ன கலர் பண்ண போற? நான் என் சாரிக்கு மேட்சா பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெயில் ஆர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சா நெயில் ஆர்ட்? நகை வளராதனால. அது ஏன் பிடிச்சதுன்னு உன் நகத்தை காட்டு, உன் கை காட்டு. என் கை கண்ணே தெரியாதுப்பா, பூத கண்ணாடி வச்சு ஜூம் பண்ணி பார்த்தாதான் எப்படி இருக்குது பாருங்க. நகமே இருக்காது, கடிச்சும் துப்பாது, ஆனா நகம் வளரவே வளராது. எனக்கு நெயில் கட்டரே தேவையில்லை. அதனால நம்ம சாரிக்கு மேட்சா பண்றதுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா விஜயா, நெயில் ஸ்பெஷலிஸ்ட், நெயில்ஸ் பை விஜயாவான். அவங்க அப்படி சொல்றாங்க, அவங்க வாயிலே வரமாட்டேன், எனக்கு பேர் வரல. விஜயான்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட கம்பெனி பேரா இப்ப யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெயில்ஸ் பை விஜயா. அவர் சொல்லிட்டாரு. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கும் வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. சூப்பரா பண்ணுவாங்க. பாப்பா சாப்பிட்டுட்டு இருக்கு, பாப்பாக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்தது பேபி மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் கூட எடுக்கிறாங்க. நீங்க வந்து ஏதாவது கிளாஸஸ் கத்துக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட கிளாஸஸ் ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த நெயில் ஆர்ட்ல எப்படி போடுறதுன்னு கிளாஸ் எங்க பண்றீங்கப்பா? வடபழனில தனியா இன்ஸ்டிடியூட் இருக்கீங்களா இல்ல வீட்லயே ரெடி பண்ணிருக்கோம். வீட்லயே ஸ்டுடியோ ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. அவங்க இன்ஸ்டா பேஜ்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும் எத்தனை கிளாஸ் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் கத்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம். நீ உன்னை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறிய, சொந்த வீட்டை அழகுபடுத்தணும்னு எதாவது நினைக்கிறியா? நீ மட்டும் மினிக்குன்னு தெரிஞ்சா போதுமா? அங்க எல்லாரும் உன்னை பாக்குறதுக்காக வராங்க. பிரியாக்கா வார்மிங் நடக்குது. 1000 தடவை அந்த வீடை காட்டிட்டேன். 1000 தடவை நீ அந்த வீடை காட்டினால உன்னை கூட தான் 1000 தடவை பார்த்துட்டாங்க. அப்போ ஒரே ட்ரெஸ்லயே காட்ட வேண்டியது. நீங்க தான் 1000 தடவை பார்த்துட்டீங்களே, இந்த ட்ரெஸ்லயே பாருங்க 1010வது தடவைன்ட்டு ஒரு 10 வாட்டி காட்டுவியா? காட்ட மாட்டேன்ல, டெய்லி ஒரு ட்ரெஸ் மாத்தி நிக்கிறல்ல. ஒரே மாதிரி தானே இருக்கு. நீ மட்டும் நல்லா மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிற, அப்புறம் வீடு அப்படியே இருக்குது. இதுல வந்து அவ்வளோ பூ வேற சொல்லி வச்சுக்கிற, எதுக்குன்னு தெரியல. காமெடி பண்ண போற பாரு நாளைக்கு அப்போ பேசவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம பேசாம எதுக்குடா வம்புன்னு நான் கம்முன்னு இருக்கிற மாதிரி தான் பண்ண போறேன். நீ துண்டாமல்லி ட்ரெஸ் போட போற. குமல்லில நீ தான் ட்ரெஸ் போட. அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குதான்ப்பா இப்ப 210 முழம் சொல்லி வச்சிருக்கிற. நீ கணக்கு போட்டா நான் தான் எடுத்து கீழே இருந்து மேல வரைக்கும் சுத்திக்கணும். கரன்னு சுத்திக்கின்னு சுத்திக்கிட்டு வரணும். பேசாம அதுதான் கடைசியில நடக்க போகுது பாரு. 18 மாடி இப்ப ஏறி இறங்க போறேன் லிப்ட்ல, எல்லாரும் பாப்பாங்க. என்ன இவங்க என்ன சொல்றது? வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளில கியூல நிப்பாங்கப்பா. டிக்கெட் போட்டுருவேன் நானு. கிட்ட வந்து பாக்கணும்னா டிக்கெட்டுக்கு காசு கொடுங்கன்னு. நாளைக்கு பேர் எப்படி கூத்தடிக்க போறேன்னு ஒட்டுமொத்த பூவையும் அத்தனை பூ எத்தனை பேக் வரும்னு தெரியல. ஒரு பேக் சைடு சீட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் ரொப்பி வச்சிருக்கிற ஏற்கனவே. உனக்கு இன்னும் பிரைட்டே ஆகலப்பா உன் மருதாணி. அதுக்குள்ள ஐயோ எனக்கு கொஞ்ச நேரம் கோல்ட் ஆயிடுச்சு. நானும் பார்த்தேன். அவர் பேர் என்ன பர்ஃபெக்டா நெயில் கரெக்டா தெரியணும்னு பிள்ளை எடுத்து கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா நெயில் ஆர்ட் பண்ணியாச்சு. இன்னும் இதுல வந்து கல்லு வைக்கல, கல்லு மட்டும் வைக்கணும் இல்ல. அது 15 நாள் அப்படியே இருக்கும். காலேஜ்ல கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன்? டியூஸ்டே பிடிங்கிடுவியா? பிடுங்கவே முடியாது. அப்புறம் எதுக்கு பாப்பா வச்ச நீனு? எல்லாருக்கும் வேலை வாங்கிட்டு இருக்கிற. இல்ல நான் பாக்கெட்ல கை வச்சுக்கிறேன். எப்போ போனாலும் நீ பாக்கெட் உள்ளே கை வச்சுன்னு போ. மிஸ்லாம் யாரும் வந்தாலும் பாக்கெட் உள்ளே கை வச்சுன்னு எஸ் வாட் யூ வாண்ட் அப்படின்னு. எல்லாருமே பாப்பாங்க, எல்லா மேம்ஸும் பாப்பாங்க, பிரின்சிபல் முதல் கொண்டு பாப்பாரு. சொல்லுப்பா, என்னப்பா சொல்லுப்பா. நீ இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருச்ச நீயே சொல்லு. நானா இல்ல நானா இல்ல நீயா? நீ எத்தனை மணிக்கு எழுந்திருச்ச? 8 மணிக்கு எழுந்த. இரு
நம்ம காலேஜ்க்கு நீ காலேஜ் கிளம்பும்போது தேய்ச்சிங்க வெட்டுறேன் நீ காலையில கிளம்பும்போது நான் எழுந்து வந்துட்டேன். அதான் 8:30 மணிக்கு எழுந்துச்சு நீ தான். ஆனா நீ மோசம் பாப்பா. நீனு 8:30 மணிக்கு எழுந்துச்சு ஆட்டுக்கால் சூப் பாயா இதெல்லாம் ரெடியா இருந்தது, சாப்பிடாம காலேஜுக்கு போற. 8:30 மணிக்கு நீ ஏன் எழுந்துச்சன்னு நான் சொல்றேன். 10 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா 10:30க்கு எழுந்துக்கிறேன்னா இன்னைக்கு 8 மணிக்கு எழுந்துச்சானா யோசிப்பாரு. நீ அதுதான் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துற. காலையில டிஃபன் சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு. நீ பெருமைப்படணும். பாத்துக்கோ போங்க. ஏஞ்சி காலையில டிஃபன் சாப்பிட்டாங்கப்பா. நீயும் பெருமைப்பட்டுக்கோப்பா பேசாம. வாவ் பெருமையா இருக்கு. தோசை சாப்பிட்டுருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டா, நீ ஒழுங்கா காலையில டிஃபன் சாப்பிடல அப்படின்னா கூடி சீக்கிரத்துல இம்சை ஆயிடும் அப்படின்னு நான் சொன்னதுனால ஏஞ்சிக்கிறேன் நீனு. இல்ல இல்ல நீ தெரியல, எனக்கு வீடியோ எடிட் பண்ற வேலை இருந்தது ஏஞ்சிட்டேன். நான் ராத்திரி ஒரு ஃபன் பண்ணானே தெரியுமா? நாங்க 2 பேருமே மூச்சிக்கணும். நீ என்ன பண்ண நான் பண்ணி காட்டுறேன் பாரு. இப்ப பாரு, நேத்து நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு நல்லா எனக்கு தூக்கம் பேபமா. ஆக்சுவலி ஏதோ பேசின கூட தூக்கம் வருது அப்படின்னு நான் தூங்குனேன். ஓகேங்களா, நல்ல தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு என்னடா திடீர்னு என்ன சவுண்ட் இது அப்படின்னு பயந்து ஏஞ்சிக்கினேன். நீ உனக்கு தெரியவே இல்ல, நான் தான் சொன்னேன் என்ன சவுண்ட்னு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தா ஒரு சவுண்ட் இல்லைன்னு திருப்பி என்னடா அது பாப்பா கிட்ட இருந்தா சவுண்ட் வருதுன்னு போயிட்டு பெட்ஷீட்டை போத்திச்சு அப்படின்னு இது. அப்புறம் என்ன அப்படின்னா என்ன திட்டுது வேற, தூங்க விடு அப்படின்ட்டு. நான் ஏன் நீ தான் வந்து இப்ப இது பண்ண அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு போட்டு தூங்கிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு போச்சு தூக்கம். 2 மணிக்கு இவன் போன் அடிச்சிட்டான், தஞ்சாவூர்ல இருந்து வந்துட்டேன். 2:45 3 மணிக்கு. அப்புறம் இவனை போய் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டு அதுக்கப்புறம் அவன் தூங்கினான். 3 மணிக்கு நான் 3:30க்கு நான் படுக்கிறேன். நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுவோன்ட்டு தூங்கினா நெக்ஸ்ட் டே 3:30 மணிக்கு ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி வெளில வந்து பசி எடுக்குதுன்ட்டு ஹோல் 48 hours தூங்காம இன்னைக்கு வந்து ஒரு 12 hours சேர்ந்த மாதிரி தூங்கலாம் மௌலி. ஓகே, அவங்க ஃபுல்லா வந்து எங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவே நாங்க வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டோம். நெயில்ஸ் சூப்பரா ரெடி பண்றாங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம ரிப்பீட்டடா வந்து நம்ம கண்டினியூவா வந்து இவங்க கிட்ட டச் வச்சுட்டே இருக்கோம். அதுவும் இல்லாம இதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றதுனால அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கு, இல்லைன்னா நம்ம போன்ல பேசுற மாதிரி இருக்கு. அதனால நாம இவங்களே திருப்பி கூப்பிட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா இவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். கிளாஸுக்கு கூட நான் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கும், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க லேட் ஆயிடுச்சு ரொம்ப, அதனால கிளம்ப போறாங்க. இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படிதான் போச்சு ஃபுல்லாவே. நீ உன்னை ரெடி பண்ணிட்டு இருக்க, இன்னும் வீட்டை ரெடி பண்ணல. வந்து எல்லாம் பண்ணுவாங்கப்பா. வீட்டை விட்டியா? நாளைக்கு தான் போயிட்டு ரெடி பண்ண போறோம். நாளைக்கு கல்யாண பொண்ணு யாரு? இவள ரெடி பண்ணோம். இப்ப வந்து நாங்கெல்லாம் 2 பேரும் ஸ்டெப்னிஸ் தான். சரியா? கல்யாண பொண்ணு யாருன்னா வீடு தான். நாளைக்கு தான் போய் ரெடி பண்ணுவோம். சரி, ஓகேவா? அதனால